டே 12 ஆஃப் 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில மார்னிங் எந்திச்ச உடனே 5:00லாம் எந்திச்சிட்டேன். எந்திச்சிட்டு 1 லிட்டர் தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு அண்ட் 1 ஹவர் கிட்ட வாக்கிங் போயிருந்தேன். வாக்கிங் போயிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். தூங்கி எந்திச்சதுக்கு அப்புறமா தான் வந்து நான் வெயிட் செக் பண்ணேன். இன்னைக்கு நான் வெயிட் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எதுவும் ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்காம ஆப்ரிகாட் ஜூஸ் தான் எடுத்திருந்தேன். இது வந்து பார்க்க இந்த கலர்ல இருக்கனால நல்லா இருக்காது. டேஸ்ட் எப்படி இருக்கும்னு யோசிக்காதீங்க. டேஸ்ட் நிஜமாவே நல்லாயிருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் லிட்டர் ஆஃப் வாட்டர் குடிச்சேன். செகண்ட் லிட்டர் ஆஃப் வாட்டர் குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் மருதாணி வச்சுட்டுருந்தேன். மருதாணி எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. அண்ட் லஞ்சுக்கு வந்து சாம்பார் சாதமும், கொஞ்சம் பன்னீர் ஃப்ரை. இது வந்து ஷாலோ ஃப்ரை தான். அண்ட் ஈவினிங்கா வந்து நோ சுகர்ல ஒரு டீ அடிச்சுட்டு, அகைன் ஒரு 1 ஹவர் வாக்கிங் போயிருந்தேன். நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோ பேஸ்ல அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டா நடக்கிறோம் அப்படிங்கிற மாரி நடக்காம, ஸ்லோவாவே நடந்தோம்னா, நல்லா ஈஸியா வந்து ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ் கிட்ட வாக் பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 3 லிட்டர் ஆஃப் வாட்டர் குடிச்சு முடிச்சேன். அண்ட் டின்னருக்கு வந்து கொஞ்சம் மஷ்ரூம் அண்ட் வெஜிடபிள்ஸ் போட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு, 4த் லிட்டர் ஆஃப் வாட்டரும் வந்து குடிச்சு முடிச்சுட்டேன். இன்னைக்கு மொத்தமா ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா, 12,700 கிட்ட நடந்திருக்கும். அண்ட் 4 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் குடிச்சிருக்கோம். எப்பவுமே ரிசல்ட் விட நமக்கு ப்ராக்ரஸ் தான் ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்ட்டா இருங்க. பாய்.